துக்ளக் ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. தாவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் நாமக்கல்லில் மக்களை சந்தித்து பிரச்சார கூட்டம் மேற்கொள்ள இருக்கிறார். விஜய் இந்த கூட்டத்தில் என்ன பேசுவார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் திமுக மீது மட்டுமே விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். திமுக மீது மட்டுமே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். பாஜகவை பொறுத்தவரையில் பாசிச பாஜக என்று ஒற்றை வார்த்தையில் முடித்து வருகிறார். வேறு எந்த குற்றச்சாட்டுகளையும் அழுத்தமாக பாஜக மீது அவர் முன்வைக்க இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போது நடந்திருப்பது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியினுடைய தவறுகளை மறைப்பதற்காக தாங்கள் என்ன நிஜமாக சொல்லிவிட்டு மற்றபடி முழுமையாக பாரதிய ஜனதா முதலமைச்சர் என்னென்ன வகையில் இந்த அரசு தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை கூறுவதில் தவறே இல்லை. ஏனென்றால் நடைபெறப் போவது தமிழக சட்டமன்ற தேர்தல். இதுதான் முக்கியம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரோ அதே போல திரு விஜய் முன்வைக்கிறார். திமுக அரசு சாதனைகள் குறைவாக இருப்பதால் அதை சொல்லிவிட்டு மற்றபடி மத்திய அரசின் மீது பழி போடுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. விஜய் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால்தான் மோடி அரசின் செயல்பாடுகள் குறித்து அவருடைய மதிப்பீட்டை வெளிப்படுத்த முடியும். ஆகவே அவருடைய பிரச்சார உத்தியில் தவறு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. விஜய்க்கு தன்னெழுச்சியாக பெருங்கூட்டம் சேருவதை திமுகவால் மட்டுமின்றி வேறு சில கட்சிகளாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.